டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடஞ்ச பேங்கிள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்க பேங்கிள்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாலும் இந்த ஃபார்மெட்டில் அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 9 பேங்கிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அந்த பேங்கிள்ஸ் நான் ஒட்டுற மாதிரி டேப் போட்டு கலர் டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கலர் டேப் இல்லைனா எந்த டேப் வேணாலும் போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்படி டேப்பே இல்லைனாலும் நீங்கள் ஒரு நூல் வச்சு நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, முத்து, பிரியா, மேனகா, ஷாமலா, துருவன் இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டேப் போட்டு ஒட்டி முடிக்க போகிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே டேப் போட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கனமான கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு பேங்கில் மட்டும் கார்னரில் கட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மணி வந்து எடுத்துருக்கேன். நம்ம குழந்தைங்களாம் வந்து மணிலாம் யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு அந்த மணி வந்து அறந்துருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மணியை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மணியாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம டேப் போட்டணும் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேப்போ வந்து கவர் ஆகின மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக லுக்காக இருக்குங்க. ஸோ நான் வந்து எல்லா இடங்களையும் அந்த மணிகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. மணி இல்லை அப்படின்னா கண்ணாடி வந்து சர்க்கிள் ஷேப்ல இல்லை எந்த ஷேப்ல இருந்தாலும் அந்த கண்ணாடியை வந்து இதுக்கு மேலே நீங்கள் குட்டி குட்டி கண்ணாடியை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அப்படின்னா டிக் இருக்குங்க, அந்த டிக்கு கூட நீங்கள் அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதை வந்து டாப்ல அந்த கயிறு கட்டிருக்கீங்களா அந்த இடத்துல ஒட்டி விட்டுட்டேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த மணிகளை கார்னர்ஸ்ல பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான கியூட்டான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பழைய வளையல்களையும் அருந்து போன மணிகளையும் வச்சு ஒரு சூப்பரான கியூட்டான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்முடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.